அப்பா டேய், எத்தனை பேரடா கொள்வீங்க? ஒரு இடம் 2 இடம் இல்லைடா, போகிற இடமெல்லாம் மயக்க போடுறான், கீழே விழுறான். கொஞ்சமாச்சும் இருக்காடா? சும்மா சொல்லக்கூடாதுயா விஜய், உங்களை தான் சும்மா சொல்லக்கூடாது. நடிகன்ற நிரூபிச்சியா நீ உண்மையிலே. ஆனால் ஒரு வீட்டிலையே ஒரு இறப்பு நடந்துச்சுன்னா கூட கொஞ்ச நேரம் தாயா அவன் வலி இருக்கும். அதுக்கப்புறம் வர்றவங்களெலாம் பார்த்து ஆமாம் இப்படி தான் இறந்தாங்க அப்படி தான் இறந்தாங்கன்ட்டு அவனே பேச ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அவன் வீட்டில் வந்து வர்றவங்களுக்கு பதில் சொல்லுவான். நீ 3 நாள்யா, 3 நாள், 1 நாள் 2 நாள் இல்லை, 3 நாள் எங்கேயா போனேன் கேட்டால் மனம் வலிக்குது. வேணாம், ரைட், ஓகே. ஆனால் ஒன்று கேட்குறேன், 3 நாளுக்கு அப்புறம் பேசுகிறேன் இல்லை, 3 நாளுக்கு அப்புறம் பேசுகிறேன். சொந்த வீட்டு டெத் ஆனா கூட ஒரு நாளில் கிளியர் ஆகிட்டு வர்றவங்களுக்கு அடுத்தடுத்து வருவாங்க, பேசுவோம். 3 நாளுக்கு அப்புறம் பேசினதுக்கப்புறம் எப்படியா உன் மைண்டில் அரசியல் இருக்குது? எப்படி இருக்குது? இதெல்லாம் செம்ம. உன் பின்னாடி வர்றேன் பாரு, அவனை சொல்லணும். ஏன்னா நீ செய்வ அப்படின்னு நம்புகிறான். நல்லா செஞ்சுட்ட. பச்சை குழந்தையா. விஜய்னா யாருன்னே தெரியாது. தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட ஆகும். இடிச்சே கொண்டுட்டாங்க. ஓ, கேட்டது மனசு எனக்கே இல்லையா? உன்னால் எப்படியா இருக்க முடியுது? எப்படி இருக்க முடியுது? எதிர்கட்சி மேலே பழி போட்டால், ஆளுங்கட்சி மேலே பழி போட்டால் நம்ம தப்பிச்சு அப்படியே குறிப்பிடாக பறந்துடலான்னு வச்சுருக்கியா? நல்லா தெரிஞ்சுக்க, உன் பின்னாடி சுற்றுறவன் பூராமே உன் மேலே இருக்க அபிமானத்தில் இல்லை. உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் பூரா மாற்றம் ஒன்றக்காக தான் ஆதரவு தெரிவிக்கிறான். ஆனால் அந்த மாற்றத்தை நீ வேறு மாதிரி யூஸ் பண்ணுற. உன் பின்னாடி இருக்கிறவன் அவன் சொல்கிறத நீ வாசித்து பேசி நீ ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஒன்று தான், உண்மையாக இரு. உனக்கு வேண்டியவங்கிட்ட நீ உண்மையாக இரு. உன்னை நம்புறங்கிட்ட உண்மையாக இரு. உன்னை நம்பி தானே வர்றான். பெத்த பிள்ளைய பறி கொடுத்த கூட உன்னை பெருமையாக பேசு. ஆனால் நீ, நான் சொல்ல வேணாம்,